பாவிகளா கொஞ்சம் கட் பண்ணீங்க பார்த்தா மொத்தமா கட் பண்ணி வச்சிருக்கீங்களே. ஆனா ஆமாங்க, சண்டே எபிசோட் பார்த்திருப்பீங்க, கொஞ்சம் கட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா மொத்தமா கட் பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நாமினேஷன் லிஸ்ட் அண்ட் கேப்டன் யாரு அதை பத்தி பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் போட்டுக்கோங்க, நிறைய பேர் சஜஸ்ட் ஆகும். அப்படி என்னதான் சண்டே எபிசோட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, திவ்யாவோட ஃபுல் செக்மெண்டே கட் பண்ணி வச்சிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, திவ்யா பயங்கரமா ரோஸ்ட் நடந்திருக்கு. திவ்யாக்கும் சரி வினோத்துக்கும் சரி. ஆனா வினோத் கம்மியா ரோஸ்ட் நடந்த மாதிரியாச்சும் போட்டாங்க, தவிர திவ்யாவுக்கு ரோஸ்டே இல்லாத மாதிரி தான் போட்டிருக்காங்க. அது ஏன் இருக்குன்னு தெரியல. இருக்கிறதுல பயங்கரமா ரோஸ்ட் திவ்யாவுக்கு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா வினோத்துக்கு தான் ரோஸ்ட். அது ரோஸ்ட் மாரி தெரியல, ஏதோ சொன்ன மாரி தான் இருந்தது. ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. அப்புறம் நேற்றுக்கான எபிசோட் அந்த ரெண்டு வாட்டா கொஸ்டின் கேட்டு அதோட முடிச்சிட்டாங்க. கேப்டன்சி ரோஸ்ட் அதோட முடிச்சிட்டாங்க. ஆனா திவ்யாவோட ரோஸ்ட் பயங்கரமா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இது கட் பண்ணாங்க தெரியல. நேற்றுக்கான எபிசோட் அப்படி என்னதான் நல்லா இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, விஜய் சார் பிரஜின் அந்த காம்போ இந்த ஸ்டேஜ்ல செம்மையா தான் சொல்லணும். அது மட்டும் தான் எபிசோடு நல்லா இருந்தது. மத்தபடி இந்த எபிசோடு ஒன்றும் இல்லை. இந்த வீக்கான எபிசோட் ரெண்டுமே ரொம்ப டம்பியா முடிச்ச மாதிரி இருந்தது. ரைட், நெக்ஸ்ட் வீக் என்ன நடக்குன்னு பார்ப்போம். அண்ட் கேப்டன் யாருன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம நாமினேஷன் லிஸ்ட்டை பார்த்துக்கலாம். ஏன்னா நாமினேஷனுக்கு உங்களுக்கே தெரியும், மாடர்ன் சினிமா டீம் ஃபுல்லாவே நாமினேஷன்ல இருக்காங்க. அந்த நாமினேஷன்ல அப்படி யார் யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிற கானா வினோத் இருக்காரு. கானா வினோத் இப்படி சொல்லவே தேவையில்ல, எப்பயுமே டாப் தான். போன வீக் அபிஷியல் ஓட்லயே ஃபர்ஸ்ட்ல தான் இருந்தாரு. அவர் பீட் பண்ணவே முடியாத அளவுக்கு ஃபர்ஸ்ட் இருந்திருக்காரு. ஆனா இப்ப கானா வினோத் வந்திருக்காங்க. கானா வினோத் இந்த வாட்டியும் ஃபர்ஸ்ட்ல தான் இருப்பாரு. ஆனா இந்த வாட்டி கொஞ்சம் ஓட்டு குறையும் நினைக்கிறேன். அது ஏன்னு பாத்தீங்கன்னா, போன வீக் கொஞ்சம் நெகட்டிவ் வாங்கியிருக்காரு. ஸோ கொஞ்சம் ஓட்டு குறைஞ்சாலும் குறையும், தவிர ரொம்ப கீழே போக மாட்டாரு. எப்பயுமே ஃபர்ஸ்ட் தான் இருப்பாரு. ரெண்டாவது யாருக்காங்க பாத்தீங்கன்னா, விஜய் பார்வதி இருக்காங்க. விஜய் பார்வதின்னு பாத்தீங்கன்னா அவங்களும் அப்படிதான். போன வீக் அபிஷியல் ஓட்டுல டாப் 2ல இருந்தாங்க. இந்த வாட்டி இவங்க 2 பேர் தான் இருக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். கவனம் பார்வதி தான் டாப் 2ல இருக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேத்துக்குள்ளதான் இந்த வீக் போட்டியே அந்த அளவுக்கு இருக்கு. விஜய் பார்வதிக்கு அதிக சப்போர்ட் வந்துட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. சொல்ல போனா இந்த வீக் டாப்ல கூட வந்தாலும் வருவாங்க. எல்லாம் இப்ப பாத்துட்டு இருப்பீங்க சோசியல் மீடியா ஃபுல்லா பார்வதி கேம் சொல்லி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீக் டாப்ல வந்தாலும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். தேர்ட் யார் வந்துருக்காங்க பாத்தீங்கன்னா, சாண்டா வந்திருக்காங்க. போன வாட்டியே சாண்டா டேஞ்சர் ஜோன்ல தான் இருந்தாங்க. இந்த வாட்டி வந்திருக்காங்க. என்ன நடக்க போகுது இல்ல. இந்த வாட்டி சாண்டா தூக்கி வெளில போட்டாலும் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்றுக்கு ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க. இந்த பிரஜித் வீட்டை விட்டு போனது காரணம் திவ்யா தான் சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. திவ்யா மட்டும் ரொம்ப கோவத்துல இருக்காங்க. நேற்றுக்கு அன்வான்டா ஒரு ஃபைட் வர போச்சு. அதை பத்தி டீடைல்ஸா வீடியோ வேணும்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். அண்ட் அடுத்தது யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வியானா இருக்காங்க. வியானா அவங்க போன வீக் நாமினேஷன், அதுக்கும் போன வீக் இருந்தாங்க. அந்த வீக்ல அவங்களும் டேஞ்சர் ஜோன்ல தான் இருந்தாங்க. வியானாவோட கேம் இப்ப ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட்ல இந்த ஃபைர் இந்த வீக் இல்ல, ஃபர்ஸ்ட்ல இந்த மாதிரி இப்ப இல்ல. லாஸ்ட் 2 வீக்கா ரொம்ப இதாகிட்டாங்க, குறைஞ்சிட்டாங்க. ரொம்ப கேம்லாம் விளையாடுறது இல்ல. அடுத்தது யாருங்க ரொம்ப நாள் கழிச்சு 2 வீக்கா 3 வீக்கான்னு தெரியல, ரொம்ப நாள் கழிச்சு நாமினேஷன்ல வந்திருக்காங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சபரி வந்திருக்காரு. ரொம்ப வீக்னு நினைக்கிறேன். ஒரு 3 வீக்ஸ்ல அவங்க நாமினேஷன்ல வரல. இந்த வீக் வந்திருக்காங்க. ஓட்டு எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. இந்த வீக் தெரிஞ்சிடும் சஃபரிக்கு எவ்வளவு ஓட்டு இருக்குன்ட்டு. ஓகே, அடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா, எம்ஜி வந்திருக்காரு. இவரு டேஞ்சர் ஜோன்ல தான் இருக்காரு. ஆனா யாருக்கானுக்கும் தெரிய மாட்டாரு. ஏன்னா இவர் தவிர மத்த எல்லாமே ஹெல்மெட் ஆவாங்க. இவர் எவ்வளவு கீழே இருந்தாலும் இவர் ஹெல்மெட் ஆக மாட்டாரு. இதுக்கு மேல இருந்தவங்க ஹெல்மெட் ஆவாங்க, தவிர இவர் ஹெல்மெட் ஆக மாட்டாரு. இந்த வாட்டி பார்ப்போம் என்ன நடக்குது. அடுத்தது யாருக்கான பார்த்தா கமருதீன் ஓட்டு இருக்கு. போன வாட்டியே அவரு டாப் 4ல இருந்தாரு அபிஷியல் ஓட்டிங்ல. இந்த வாட்டி அவருக்கு நிறைய ஓட்டு இருக்கு. அது இல்லாம இந்த வாட்டி லாஸ்ட் 2 வீக்கா அவர் கொஞ்சம் டேமேஜ் ஆயிட்டே இருந்ததுனால இந்த வாட்டி எவ்வளவு ஓட்டு வருதுன்னு தெரியல. ஆனா நம்ம விஜய்எஸ் இவரை பாராட்டிட்டு போயிருக்காரு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த வாட்டி எப்படி ஓட்டு வருதுன்னு தெரியல, பார்ப்போம். அண்ட் லாஸ்டா யாருக்காங்க பாத்தீங்கன்னா, எல்லாம் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்க ரம்யா தான் இருக்காங்க. இந்த வீக்கா வச்சு போவாங்களா அப்படின்னு பாத்துட்டு இருக்கீங்கன்னா, அது வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, திடீர்னு ரம்யாவுக்கு போல காணாவனத்தை தூக்கி வெளில போற அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்காங்க. ஏன்னா இப்ப ஓட்டுப்படி எவிட் பண்ண மாட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு யாராச்சும் எவிட் பண்ணிட்டு வெளில அனுப்பிச்சுட்றாங்க. ஸோ இந்த வாட்டி ரம்யா போறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் நினைக்கிறேன். ஸோ இவங்க 8 பேர் தான் இருக்காங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா, கானா வினோத், பார்வதி, சாண்ட்ரா, கமருதீன், சபரி, வியானா, எஃப்ஜே அண்ட் ரம்யா இருக்காங்க. இந்த வாரம் டபுள் எலெக்ஷன் வைக்கல. அடுத்த வாரம் டபுள் எலெக்ஷனா இருக்கும். இருந்தாங்கன்னா யார் போவாங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்னோட கெஸ் எஃப்ஜே, ரம்யா, வியானா இவங்க 3 பேருக்கு 2 பேர் வாங்க தோணுது. உங்க கேஸ் நான் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் யார் தப்பிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ரெட்ரோ டீம் எல்லாமே தப்பிச்சிருக்காங்க. ரெட்ரோ டீம்ல இருந்து ஒருத்தர் போனா இந்த வாரம் ஹெவிட் ஆயிட்டாரு. அதனால அவரால் வின் பண்ண முடியாது. ரெட்ரோ டீம்ல இருந்து யார் தப்பிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, திவ்யா, விக்ரம், கனி, சுபிக்ஷா, அரோரா, ஆதிரை அண்ட் அமித் இவங்க எல்லாம் சேஃப் ஜோன்ல இருக்காங்க. இவங்க இந்த வீக் ஃப்ரீ. நம்ம மாடர்ன் டீம் தான் இந்த வாட்டி அடி வாங்க போகுது. யாராச்சும் 2 பேர் கன்ஃபார்மா இதை தெரியல. ஏன்னா இந்த வாரமே டபுள் எவிக்ஷன் சொல்லிட்டு ஒருவேளை எஃப்ஜே இல்ல கனி கீழே இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் ஒரு எவிக்ஷன் வச்சு முடிச்சிட்டாங்க. அதுவும் இது கீழே இருந்து எடுக்கல, மேல தூக்கி ஒரு தடவை தூக்கி வெளில போட்டுருக்காங்க. வீக்கோட கேப்டன் யாரு இந்த வீட்டை வழி நடத்த போறா இந்த வீக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெட்ரோ டீம்ல இருந்து ஒரு ஆள் தான். அது யாரு பாத்தீங்கன்னா, இந்த கேப்டன்சி டாஸ்க்ல மொத்தம் 8 பேர் பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி இருந்தது. ஆனா பாத்தீங்கன்னா ஒருத்தர் வீட்டா 7 பேர் தான். அந்த 7 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா, விக்ரம், கனி, திவ்யா, சுபிக்ஷா, அரோரா, ஆதிரை, அமித் இவங்க எல்லாம் போட்டி போட்டிருக்காங்க.
இந்த போட்டியில யார் கடைசியில வின் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் விக்ரம் சொல்றாங்க, ஒரு பக்கம் சுபிக்ஷான்னு சொல்றாங்க. ஆனா 99.9% அமித் தான் கேப்டன் நினைக்கிறேன். இந்த அமித் கேப்டன்ஸ்ல இந்த வீடு கொஞ்சம் அமைதியா போகும்னு நினைக்கிறேன். என்னன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இந்த வீக் டாஸ்கை பொறுத்து தான் இந்த வீக்கோட நிலைமை என்னன்னு தெரியும். வீக்கோட டாஸ்கை பத்தி நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் பண்றேன். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்னும் லைக் போட்டுக்கோங்க. அண்ட் இந்த அமித் கேப்டன்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கீழே கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.